ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதுக்குள் ஒரு விஷயமானது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை நினைத்து மிக மிக கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய். ஆனால் ஒரு விஷயம் நடக்காததற்கு முன்பே எப்படித்தான் அதை பற்றி யோசித்து பயப்படுகிறாய் என்று தான் தெரியவில்லை. நீ யோசித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் வரும், அதனால் பயம் வரும். இப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைக்குள் மாட்டிக்கொள்வோம். புரிகிறதா? அதனால் எதை பற்றி நாம் யோசிக்க வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே யோசியுங்கள். அப்பொழுதுதான் தேவையில்லாமல் பயமோ தேவையில்லாமல் குழப்பங்களோ வராது. நீ இப்பொழுது பயந்து கொண்டு இருக்கிறாய் பார், அது தேவையில்லாத ஒன்று. நடப்பதற்கு முன்பே, அதாவது ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பே அதை பற்றி யோசித்து அதை பற்றி கவலைப்பட்டு எதற்கு எது நல்லதோ அது நிச்சயமாகவே நடக்கும். ஒரு விஷயம் நடக்க போகிறது என்றால் அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. அதுவே நடக்கக்கூடாது என்று இருந்தால் அதை யாராலையும் நடத்தவும் முடியாது. அதை தெரிந்து கொள். நீ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு பயந்து பயந்து அதை மிகப்பெரிய பிரச்சனைக்குள் நீயே தான் தருகிறாய். கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறாய்? எதற்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று தவறாக வாழ்க்கை மீது பழியை போடுகிறாய். என்னுடைய தங்கமே, நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன். நீ எனக்கு பேர் கொடுப்பது என்ன தெரியுமா? வாராகி ஒண்ணுமே செய்யவில்லை என்று. இந்த பேர் தான் எனக்கு தருகிறாய். ஆனால் நானோ உன்னை எவ்வளவு தெரியுமா பார்த்து 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 உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தங்கமே, உன் வாழ்க்கையில் சீக்கிரமாக நல்லது வரும். ஆனால் நீ அமைதியாக எதையுமே கெடுத்து கொள்ளாமல் இரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. எது செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுவேன். ஆனால் அதை குழப்பி குழப்பி தேவையில்லாத பிரச்சனைக்குள் உன்னை நீயே மாட்டிக்கொண்டு தவிக்காதே. என்னாலும் நான் இருப்பேன் உனக்காக என்று மட்டும் நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வா. இந்த வாராகி உனக்கான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலாகவும் உன் வாழ்க்கையை திருப்திகரமாகவும் அமைத்து உன்னுடைய கையிலேயே வந்து சேர்ப்பேன். ஜெய் வாராகி.